அதனால் அப்படியே கருப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த கருமைக்கு அவரோட ஒரு உலகியல் உதாரணமாக அதில் சொல்லியிருக்கு. சுழலும் காற்று, ஆமாம், டொர்னேடோ. அது அப்படி கருப்பாக அப்படியே சுழல்ன்ற போது அது கருப்பாக தான் தெரியும் அப்படின்றது அது ஒரு நல்ல உதாரணம். இந்த மாதிரி கருப்புங்கிறதுக்கு நம்ம பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி காற்றின் நிறைய கருப்பு, வளர்வான் தூமம், பறந்து விரிந்த ஆகாயம் புகை நிறைமானது. அப்பர் பெருமான் சொல்லுவார், புகை எட்டும் போக்கெட்டும் பொழில்கள் எட்டும். திருத்தாண்டகத்தில் வரும், 8 சொல்லிட்டே வருவார். என்ன பாட்டு? புகை எட்டும் போக்கெட்டும் பொழில்கள் எட்டும் திசை எட்டும் அப்படின்னு சொல்லி பெருமானுக்கு அந்த 8 எந்தோள் வீசி நீங்கள் ஆடுகின்ற பெருமானுக்கு 8 சொல்லுவார். அப்படி புகை, ஆகாயம் புகை நிறமானது அப்படிங்கிறது ஆகாயத்தினுடைய நிறம். பார் ஆதிக்கு எழுத்து, மண்ணுக்கு லகரம், நீருக்கு வகரம், நெருப்புக்கு ரகரம், காற்றுக்கு யகரம், ஆகாயத்திற்கு அகரம் அல்லது அப்படின்னு சொல்ற அந்த எழுத்து பீஜ எழுத்து. ஹம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம், ஜம் அப்படின்னு சொல்ற இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் பீஜ எழுத்துக்களாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த எழுத்துல என்றும் அழுத்தமாய் நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்துக்கள் அமைத்து காட்டுகின்ற அந்த நிலை. எல்லா சொல்லும் பொருள் உரித்தனவே வருது தொல்காப்பியம். அந்த சொல்ல வைத்துக்கொண்டே அந்த பொருள் வந்துடும். அதுக்குரிய அந்த ஆற்றல் அதுக்குள்ள இருக்கும். இப்ப சமணர்கள் தீ வைக்கிறதுக்கு மந்திரம், அதை தீ வைக்கிறதுக்கு மந்திரம் உண்மையிலேயே அந்த தீ வைக்கிற மந்திரத்தை சொன்னா போய் தீ பிடிச்சிருக்கணும். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லாததுனால அந்த தீ பிடிக்கல, அதனால நேராகவே போய் தீ வச்சான். அப்ப அந்தந்த மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது அந்தந்த பொருள்களாக அது போய் அந்த பொருளாக அது நிற்கும். அதனாலதான் எல்லா சொல்லும் பொருள் உரித்தனவேன்றது தொல்காப்பியம். அந்த சொல்ல சொன்னா அந்த பொருள் அங்க நிற்குமா, அந்த பொருளை நம்ம கொண்டு வந்துடலாம் அந்த சொல்ல வச்சு. அதனாலதான் அந்த சொல்லுக்குரிய அந்த பீஜாட்சரம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்ப அந்த மண் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, இப்ப மண்ணுக்கு தமிழ்ல அந்த மண்ணு, ஆங்கிலத்துல சாயில், ஹிந்தியில மிட்டி. மிட்டினா மண் இல்லையா? குஜராத்தில யார் அகமதாபாத் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க? குஜராத் போயிட்டு வந்தாங்க யாரும்? நீ போயிட்டு வந்தீங்களா? டூர் போனீங்களா? இப்போ குஜராத்தில் மண்ணுக்கு என்ன? இப்ப எல்லா மொழியிலையும் அந்தந்த ஒரு மொழிக்கு அதுக்கு பேர் இருக்கு. இப்போ மிட்டினா அவனுக்கு மண்ணுன்னு தெரியுது, மண்ணுக்கு நமக்கு மண்ணுன்னு சொன்னாதான் தெரியுது. அது ஆங்கிலேயருக்கு சாயில்னு சொல்றோம், அப்படின்னு சாண்டுன்னு சொல்றோம் அப்படின்னு தெரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு மூல ஒலி ஒன்று உண்டு. அந்த ஒலி காமன் டு ஆல் லாங்குவேஜஸ். அதுக்கு தான் பீஜ மந்திரம் அப்படின்னு பேரு, அதுக்கு தான் லகரம். இது காமனாக எல்லா மொழிகளுக்கும் உரிய ஒரு வித்தான மந்திரமாக, மூல மந்திரமாக இருப்பதனால அந்த மூல மந்திரத்திற்கு அந்த லகரம் அப்படிங்கிற அந்த நிலை. அந்த வகையிலே ஒவ்வொரு பொருளுக்கும் அது அமைந்து விளங்குவது. இப்போ ஐம்பூதங்களினுடைய அடையாளங்கள் பற்றி சொல்றார் அடுத்த பாட்டு. எத்தனாவது? 6வதா? புரி குலிசம், கோகனகதம், கொள் சுவத்தி, குன்றா அருமுள்ளி, ஆரமுது, விந்து, பிரிவின்றி, மணல், மண், புனல், தீக்கால், வானம், மண்ணும் அடைவே என்றும் பொன்புதல்வா ஆகமும் ஓதும் அப்படின்னு சொல்லி இந்த பூதங்களுக்குரிய அடையாளங்களை சொல்றார். 50 அடையாளங்கள். அது பொருளை படிங்க.
நல்ல மாணாக்கனே, இளம் வஜ்ராயத்தையும் நீர் தாமரை பூவையும் நீர் ஸ்வஸ்திகத்தையும் காற்று குறையாத 6 புள்ளிகளையும் ஆகாயம் குறைந்த அமுத நிலைகளையும் நீங்காமல் தமக்குரிய அடையாளங்களாக கொண்டு பொருந்தியிருக்கும் என்று தத்துவ நூல்கள் எடுத்து கூறும். ஒன்புதல்வா விழி வேற்றுமை ஒந்தீந்தமிழ் திருக்கோவையார் பேராசிரியர் ஒள்ளிய இனிய தமிழ் என்பது உரை. ஒள்ளிய மாணாக்கனே என்பது பொருள். பரிமேலழகர் திருக்குறள் ஒள்ளியராதல் தம் நூல் அறிவும் சொல்வண்ணமையும் தோன்ற விரித்தல் என்பது உரை. சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணாக்கனே ஒன்று ஒன்புதல்வா என்ற தொடருக்கு பொருள் செய்ய வேண்டும். குறி அடையாளம் புலிசம் வஜ்ராயுதம் கோகனதம் தாமரை ஸ்வஸ்தி ஸ்வஸ்திக் விந்து துளி. இப்ப ஐம்பூதங்களினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி அடையாளங்களை சொல்ற பூதங்களினுடைய அடையாளங்கள் அதில் சொன்னார் ஒன் புதல்வா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப அது வந்து சிறப்பாக இருந்தது. புதல்வா அப்படின்னு சொல்லும்போது ஒன் புதல்வா. இப்போ ஒன் என்பதற்கு ஒள்ளிய அப்படிங்கிறத ஒன் என்பதாக அமைந்தது என்பதற்கும் ஒன் தமிழ் என்பதாக சொல்லுகின்ற தமிழுக்கே ஒன் தீந்தமிழ் அப்படின்னு அந்த தமிழுக்கு அடைமொழி சொல்லுகின்ற போது ஒன் தீந்தமிழ் அப்படின்னு திருக்கோவையார்ல அது பேராசிரியர் உரையாக அமைந்த நிலையில் ஒள்ளிய என்ற அந்த நிலை ஒள்ளியராதல் தம் நூலறிவும் சொல்வன்மையும் தோன்ற விரித்தல் அப்படிங்கிறது அந்த பரிமேலழகருடைய உரையாக அமைந்தது என்பதும் அந்த முன்புதல்வா. திருவம்பாவையில ஒரு பாட்டுல அந்த அம்மா சொல்லும்போது ஒள் நித்தில அதுக்கு ஒன்னித்தில நகையாய் அப்படின்னு வரும். அப்ப ஒள் என்பது அங்க ஒளி பொருந்திய. அப்ப ஒள்ளுதல் அந்த ஒன்றின் தமிழ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒளி என்பது இங்கே நூலறிவும் சொல்வன்மையும் இருக்கக்கூடிய அந்த மாணாக்கருடைய அந்த அறிவுடைய தன்மையை அங்கே காட்டுவதற்காக அந்த அடைமொழி. அந்த பொண்ணு எவ்வளவு அறிவு வன்மையும் நூலறிவும் அறிவன்மையும் படைத்தவளா இருக்கு. அதனால அந்த நித்திலம் எப்படி அது ஒளிபொறிந்து விளங்குகின்றதோ அவருடைய அறிவும் ஒளிபொறிந்து விளங்குகின்றதுன்றதுக்கும் ஒரு பொருளாகும். அவருடைய பல்லானது நித்திலம் போல விளங்குகின்றது என்கின்ற அந்த முறையிலேயும் அந்த 2 பொருளாக அமைத்து காணும். அந்த மாதிரி அடையாளங்களை சொல்லுகின்ற போது குறி அப்படிங்கிற அந்த நிலை அடையாளம், இந்த 5 பூதங்களுக்கு அடையாளங்களை வைத்து காட்டுதல். நம்ம சிலதெல்லாம் சைன் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சைன் அதுதான் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க முடியாது. மண் காற்று இது ஒரு குறியீடு வச்சா அதுக்கு அது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பையன் கிராஸ் பண்ணுற மாதிரி போட்டு இருந்ததுன்னா படம் அந்த இடத்துல ஸ்கூல் இருக்கலாம். ஒரு பம்ப் இருந்ததுன்னா ஸ்பீட் பிரேக்கர்னு அந்த மாதிரி ஒரு ரயில்வே கிராசிங் மாதிரி ஒரு இது போட்டுருந்ததுன்னா ரயில்வே கேட் வரும். அப்போ மண்ணுக்கு நீருக்கு இதுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக அடையாளத்தை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அடையாளம் என்ன சொல்றோம்? மண்ணுக்கு வந்து வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த திரிசூல வடிவமாய் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம். இது வஜ்ராயுதம் வந்து எப்படி இருக்கும்னா
டிராயிங் ரொம்ப புவர் டிராயிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வஜ்ராயுதம். இது பிடிச்சிங்கன்னா ரெண்டு சென்டரில் பிடிச்சிக்கலாம். மேலேயும் அப்படி கூரையாக இருக்கும், கீழே இப்படி இருக்கும். ரெண்டு பக்கமும் மூவிலை சூளம் மேலேயும் கீழே. இதுக்கு வஜ்ராயுதம்னு பேர். இதுதான் இது வந்து மண். அடுத்தது தீக்கு வந்து கோகனதம். கோகனதம்னா என்ன? தாமரை. நீருக்கு தாமரை. தீ இல்ல நீர். தாமரை. தாமரை வரைய வேணாம். அடுத்தது தீக்கு வந்து ஸ்வஸ்திக், சுவத்தி அப்படின்னு பேரு. தமிழ்ல எழுதுனா ஸ்வஸ்தி, வடமொழியில ஸ்வஸ்திக். இது தீக்கு வந்து அடையாளம். காற்றுக்கு அறுபுள்ளி. இது ஹெக்ஸாகனலா இருக்கும். இது 6 புள்ளி. 1 2 3 4 5 6. ஆறு புள்ளி. ஆகாயத்துக்குரிய வடிவம் அமுத துளி. இது என்ன அமுத துளி? ஆகாயம். இது சிவாகமங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. அமுத துளிங்கிறத எப்படி குறிக்கணும்னா, ஒரு கோடும் 2 பக்கம் ஒவ்வொரு புள்ளியும் வச்சா இதுக்கு அமுத துளி. இது ஆகாயத்தினுடைய சிம்பல். இப்போ இந்த 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களினுடைய முதல்ல என்ன சொன்னாரு? 5 பூதம். 5 பூதத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 5 பூதத்துக்கும் வடிவம் முதல் பாட்டாக என்னென்ன? நிலத்துக்கு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு முடிக்கணும். அப்போ சீக்கிரமா சாப்பாடு போட்டா கட்டகன்னு பதில் சொல்லணும். நிலம் 4 கோணம், நீர் விரைச்சந்திரன், தீ முக்கோணம், காற்று அறுகோணம், ஆகாயம் வட்டம். ஆச்சா. அடுத்தது நிறம். மண்ணுக்கு முன்னிறம், நீருக்கு வெண்மை, தீக்கு செம்மை, காற்றுக்கு, ஆகாயத்துக்கு. அடுத்தது அடையாளம். எழுத்து பீஜ எழுத்து. மண்ணுக்கு ல, நீருக்கு லா, தீக்கு ரா, காற்றுக்கு, ஆகாயத்துக்கு அடையாளம். மண்ணுக்கு நிலம் வஜ்ரம், நீருக்கு தாமரை, தீக்கு ஸ்வஸ்திக், காற்றுக்கு ஆகாயத்துக்கு அமுத. இது இதனுடைய 5 பூதங்களினுடைய அந்த அடையாளங்கள் வரையும் இதை சிந்தித்து நாம உணவு